Hi guys. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10th ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் நடந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கே தான் அஃபிஷியலா நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் நம்ம 1 மார்க் வந்து ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. என்ன பாருங்க, ஏ யூனியன் சி அப்படிங்கிறப்போ இதுக்கும் யூனியன் கண்டுபிடிச்சிங்கன்னா கியூ கட் ஆயிடும். அப்போ 2, 3, 4, 5, 6 டேர்ம்ஸ் இருக்கும். இங்க 2 6 2s தான் 12. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0, தேர்ட் ஒன் 11, ஃபோர்த் ஒன் 1/27, ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 9y/7, செவன்த் ஒன் இதோட ஆர்டர் வந்து 3x4, அப்போ அதோட டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறப்போ 4x3. செவன்த் ஒன் 13 மீட்டர். எயித் ஒன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். நைன்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா -7/2. அதுக்கப்புறம் 10th ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6th சாப்டர்ல இருந்து கேட்ட கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரி. 11th ஒன் 4πr². 12th 33285 சென்டிமீட்டர் கியூப். 13th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 33.25. 14th ஒன் இதுக்கான ஆன்சர் 7/11. ஓகேங்களா? ஸோ இதுல நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்றேன். இதெல்லாம் மாடல் தான். இந்த மாடல்ல நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் அதிகமா ரிப்பீட்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் 17th கொஸ்டின், 18th கொஸ்டின், 19th கொஸ்டின், ஃபார்முலா மெத்தட் இப்போ அதிகமா ரிப்பீட்டா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. 22 ரொம்ப முக்கியம். 23 இதுல வந்து கொலினியர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்லோப் மெத்தட்லயும் போடலாம், ஏரியா மெத்தட்லயும் போடலாம். உங்களுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது இதெல்லாம். ஸோ எதுல வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் 24, 25 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்க ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. 26, 27. ஓகேங்களா? இந்த 28 வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் கீ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதில் பாருங்க. 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 29, 30, 31 மோஸ்ட் இம்பார்ட்டன்டானது. அதுக்கப்புறம் 32 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் ஒரு 4 சம் இருக்கும். 4மே தெளிவா பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று கேட்கலாம். ஸ்கொயர் ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். 35 மேட்ரிக்ஸ்ல எது வந்தாலும் பார்த்துக்கோங்க. தியரம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 37 முக்கியம். 38 இந்த மாடல்ல ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். 3மே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 39 முக்கியமான கொஸ்டின். 40 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிம்பிளான சம் தான், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 41 இதுக்கான ஆன்சருமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராஃப் ஜாமெட்ரிக்கு எப்பயும் போல ஆன்சர் கொடுத்துருப்போம். அந்த ஆன்சர் கீ தான் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் தான். உங்களுக்கு பக்காவா எல்லா ஆன்சர்ஸுமே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பரா போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் கீ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கீ அண்ட் கொஸ்டின் பேப்பர் ரெண்டத்தோட பிடிஎஃப் லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? கிராஃப் முதல் கொண்டு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க, மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்சர் கீஸ்ல வந்து உங்களை மீட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்று தான். நாங்கள் என்னதான் ஆன்சர் கீ ரெடி பண்ணி போட்டாலுமே அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் இல்லைங்களா? அதுக்கு நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே போதும். அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த ஆன்சர் கீஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.